என்னோட பேர் ஜான் அப்ரகாம். சென்னை சோழிங்கநல்லூரில் இருக்கேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் எம்ஜே எஸ்டேட்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன். நான் என்னோட சின்ன பையனுக்கு வந்துட்டு 2023 செப்டம்பர் மாதத்தில் அவனுக்கு திடீர்னு அடிவயிறு வலிக்குதுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் திடீர்னு யூரின் போகணும்னு சொன்னான். யூரின் போகும்போது பார்த்தாக்கா அவனுக்கு கம்ப்ளீட்டாக பிளட்டாக போயிட்டே இருந்தது. ஒவ்வொரு டைமும் யூரின் போகும்போது பியூராகவே ஆக்சுவலி பிளட் போயிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு டைமும் அவன் வலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழுவான். நான் பிளட் யூரின் போகும்போது என்னால் ஒழுங்காக சாப்பிட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது, என்னோட எனர்ஜி எல்லாமே போயிடும். அப்போ நான் படுத்துருவேன். அடிவயிறை பிடிச்சிட்டு அழுவான், எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவான், அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்லுவான். இந்த வலி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக கண்டினியூஸாக அவனுக்கு பிளட் போயிட்டே இருந்தது. அந்த வலியை பார்த்து ஆக்சுவலி ஆஸ் எ பேரண்ட்ற முறையில் அதை தாங்கவே முடியாது. கூடவே சேர்ந்து ஆக்சுவலி நாங்களும் ஆச்சு அந்த வலியை அனுபவிச்ச மாதிரி தான் இருக்கும். 1 நாள் 2 நாள் இல்லை, 7 நாள் இந்த கொடுமையை அனுபவிச்சான். ஒவ்வொரு டைமும் யூரின் போகும்போது எல்லாமே பிளட் அவனுக்கு போயிட்டே தான் இருந்தது. பிளட் வந்த முத நாளே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனை அட்மிட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 7 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல இருந்தான். அவனுக்கு எடுக்க வேண்டிய எல்லா டெஸ்ட்டுமே டாக்டர் எடுத்தாங்க. 3 ஸ்கேன் எடுத்தாங்க, கல்ச்சரல் டெஸ்ட் எடுத்தாங்க, யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 டெஸ்ட்டுக்கு மேலே எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 டாக்டருக்கு மேலே எல்லாமே டெஸ்ட் பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க. பட் கடைசி வரைக்கும் எங்கிருந்து பிளட் வருது, ஏன் பிளட் வருதுன்னு கண்டே பிடிக்க முடியல. இந்த கஷ்டமான சூழ்நிலையில் 4 மாவடியில் இருக்கிற இயேசு விடுவிக்கார ஊழியத்துக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது ஒரு சகோதரி எடுத்தாங்க. எடுத்து பேசினாங்க. அப்போ நான் எனக்கு குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் சொன்னேன். அவங்க மிகுந்த பாரத்தோடு ஜெபிச்சாங்க. ஜெபம் பண்ணி அவங்க ஆறுதல் சொன்னாங்க. ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார், சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. என்னன்னா 7 நாளாக போயிட்டு இருந்த பிளட் என் சன்னுக்கு இம்மிடியட்லி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆண்டவர் பெரிய ஆச்சரியமாக அற்புதம் செஞ்சார். அதே போல் அவனை ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 7 நாள் நாங்கள் வச்சுருந்தோம். அவங்களால கண்டே பிடிக்க முடியல. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செஞ்சார். எனக்கு சுகம் தந்தார். அதனால எனக்கு பிளட் யூரினா வரதில்லை, வயிறோ வலிக்கிறதில்ல, வாந்தியோ இருக்கிறதில்ல, யூரின் போகிறதுல எரியதான் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால ஆரோக்கியமாக இருக்கான், ஆக்டிவாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கிறான். இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி.